இறைவன் வெறும் கற்பனை பொருள் அல்ல. அருள்தாகத்துடன் ஒவ்வொருவரும் அவரவர் மனதுக்குள் அடைய வேண்டிய சத்திய பொருள். கடவுள் எப்போதும் நம் அருகில் இருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் கடவுள் அறிவார் என்பதை உணர்ந்துவிட்டால் அந்த கணமே பாவம் செய்வதை விட்டுவிடுவோம். பிறரை நீ இகழ்ந்து கூறும் சொற்களையும் உன்னை பெரியவர்கள் இகழ்வதற்குரிய சொற்களையும் பேசாதே. ஒரு அனாதையை வறுமையில் சிரிக்க வைப்போருக்காக சொர்க்கம் விரிவடைகின்றது என்று இறைவன் கூறுகின்றான். முன்போலவே ஒரு நாள் மண்ணுக்கு திரும்பி போகும். அதுபோல் கடவுள் கொடுத்த ஆவி ஒரு நாள் அவரிடமே திரும்பி போகும்.